வணக்கம் மக்களே. இந்த வீடியோல சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, அவங்க சொந்த வீடு வாங்குறதுக்கு முன்னாடி அவங்க பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? அவங்க சொந்த வீட்ல இருக்கிறது பெட்டரா? இல்ல வாடகை வீட்டுக்கு போறது பெட்டரா? அப்படின்ற டிசிஷன் எடுக்கிறதே சில டைம்ல கஷ்டமா இருக்கும். அந்த டிசிஷன அவங்களுக்கு ஈஸியா எடுத்து குடுக்கக்கூடிய ஒரு டூல தான் பார்க்க போறோம். டூல் அப்படின்னு சொன்ன உடனே ஏதோ காம்ப்ளிகேட்டடான விஷயம்லாம் நினைச்சிராதீங்க. உங்களுக்கு நீங்க எவ்வளவுக்கு வீடு வாங்க போறீங்கன்னு தெரியும். லோன்ல வாங்க போறீங்களா இல்லையான்றது தெரியும். எவ்வளவு வாடகை குடுப்பீங்கன்றதும் தெரியும். இந்த மாதிரியான விஷயங்கள இந்த எக்ஸெல் ஷீட்ல என்டர் பண்ணா, அது உங்களுக்கு சொல்லும். நீங்க வீடு வாங்குறது தான் சரி. இல்லன்னா வாடகைக்கு இருக்கிறது தான் சரி. இப்போ நீங்க வீடு வாங்குறது சரி கிடையாது. இப்ப நம்ம பார்க்க போற உதாரணத்தோட அசம்ப்ஷன் என்னன்னா, நீங்க ஏதோ ஒரு ஏரியால 15 வருஷமாவது அங்க இருக்க போறீங்க. அந்த டைம் பீரியடுக்கு நீங்க இருக்கும்போது, அங்க ஒரு வீடு வாங்குறது பெட்டரா? இல்ல ரென்ட்க்கு இருக்கிறது பெட்டரான்றத தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ரென்ட் அத எடுத்து நம்ம பார்த்துருவோம். ஒரு 2 to 2 1/2 பிஹெச்கே ஹவுஸ் வேணும்னா, உங்களுக்கு மாச வாடகை 20,000 குடுத்தால் போதும். 20,000ன்றத நம்ம அசம்ப்ஷனுக்கு எடுத்துப்போம். அடுத்தது உங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட் இருக்குன்ட்டு வச்சுப்போம். ஹவுஸ் ரென்ட் அலவன்ஸ்ன்றத குடுக்குறாங்க. நீங்க 30% டாக்ஸ் பிராக்கெட்ல இருக்கீங்கன்றதையும் நம்ம அஸ்யூம் பண்ணிப்போம். உங்களோட டாக்ஸ் பிராக்கெட் 10%னா இங்க அதையும் நீங்க சேஞ்ச் பண்ணலாம். இப்போ நம்மளோட உதாரணத்துல நம்ம பார்க்க போறது 30% டாக்ஸ் பிராக்கெட்ல இருக்காங்க அப்படின்னு அஸ்யூம் பண்ணிடும். அதனால என்ன லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, HRA கொஞ்சம் டாக்ஸ் எக்ஸம்ஷன் பண்ணி கொடுக்கும். அதனால உங்களோட எஃபெக்டிவ் ரெண்ட் 20,000 ரெண்ட்ன்ற இடத்துல உங்களுக்கு 14,000 தான் எஃபெக்டிவ் ரெண்டா இருக்கும். இதே ஆனுவல் பேசிஸ்ல பாத்தீங்கன்னா 14,000 இன்டு 12 மாசம் நம்ம போடுவோம். போட்டோம்னா நம்மளுக்கு 1,68,000 வருஷத்துக்கு கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ சிட்டிலலாம் பொதுவாவே 5ல இருந்து 10% வரைக்கும் வருஷா வருஷம் ரெண்டோட விலையை ஏத்துவாங்க. ஹவுஸ் ஓனர்ஸ் ஏத்துறது வழக்கம். நம்ம இங்க ஒரு ஃபேர் அசம்ஷனுக்காக அது 7% ஏறும்ன்றத அசியூம் பண்ணிப்போம். இப்படி நீங்க 7% வருஷா வருஷம் ஏறும் ரெண்ட்ல மொத்தமா 42,21,675 ரூபாய் நீங்க ரெண்டா கொடுத்திருப்பீங்க. அதாவது ரெண்ட்டுக்கு போறதுல கொடுக்கிற ரெண்ட் மொத்தமே திரும்ப வராத செலவினம் தான். இந்த கேஸ்ல உங்களுக்கு அது 42 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட. இப்ப நம்ம ரெண்ட் சைடுல கிளியரா பார்த்துட்டோம். நம்ம கொடுக்கிற மொத்த வாடகையுமே திருப்பி வராத செலவினத்துல தான் போய் சேர்ந்துரும். அதே மாதிரி இப்போ நம்ம ஒருவேளை வீடு வாங்குறோம் அப்படின்னு அசியூம் பண்ணா, அதே டைம் பீரியட் 15 வருஷம்னே நம்ம அசியூம் பண்ணி 15 வருஷத்துக்கு நம்ம லோன் எடுத்து வீடு வாங்குறோம்ன்றது தான் நம்மளோட அசம்ஷன். அதுபடி நம்ம வீடு வாங்க போற அந்த ப்ராப்பர்ட்டியோட காஸ்ட் வந்து 60 லட்சம் ரூபாய். ஒரு டவுன் பேமெண்ட் கட்டியிருப்போம். அந்த டவுன் பேமெண்ட் வந்து 20% அப்படின்னு அசியூம் பண்றோம். 20%னா 12 லட்சம் ரூபாய் என்னோட கையில இருந்து நான் முதல்ல போடுவேன். மீதி இருக்க காசு ஃபுல்லாவே நான் லோன் எடுக்க போறேன்றதுதான் அசம்ஷன். இப்போ கரண்டா லோன் ரேட் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 7% இருக்கு. சோ நம்ம 7% லோன்ன்றதே அசியூம் பண்ணி அதே மாதிரி டாக்ஸ் பெனிஃபிட் லோன் எடுத்து வீடு வாங்கும் போதும் டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கு. இன்ட்ரெஸ்ட்ல அந்த டாக்ஸ் பெனிஃபிட் வந்து சேரும். சோ 30% டாக்ஸ் லாபன்றதே இங்கேயும் அசியூம் பண்ணிடுவோம். அப்படி அசியூம் பண்றதுனால நம்மளோட அந்த லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு இல்லையா, அது வந்து எஃபெக்டிவா 4.9% மாறிடும். ஏன்னா 7% இன்ட்ரெஸ்ட் ரேட்ல 30% அந்த இன்ட்ரெஸ்ட்ல 30% நம்மளுக்கு எக்ஸம்ஷனா கிடைக்குது. டாக்ஸ் எக்ஸம்ஷனா கிடைக்குது. ஒருவேளை நீங்க 10% டாக்ஸ் ஸ்லாப்ல இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்டிவ் டாக்ஸ் ரேட் எவ்வளவா மாறுதுன்னா 6.3% மாறும். இங்க கிரேட் அவுட்டா இருக்க ஃபீல்ட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் பண்ணக்கூடிய ஃபீல்டு. கிரே அவுட்டா இல்லாதது தான் நம்ம மாத்தக்கூடிய வேல்யூஸ். ஸோ நம்ம இந்த எக்ஸாம்பிள்ல அங்க 30% அசியூம் பண்ணனால இங்கேயும் 30% டாக்ஸ் லேப்னு அசியூம் பண்ணிடும். ஸோ எஃபெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் 4.9%. அப்படின்னா நம்மளோட எஃபெக்டிவ் இஎம்ஐ எவ்வளவு இருக்கும்? மாசத்துக்கு 37,708. இந்த மாச இஎம்ஐ 15 வருஷம் ஃபுல்லா நம்ம கட்டிட்டே இருந்தோம்னா மொத்தமா நம்ம கட்டுற லோன் அமௌண்ட் 67 லட்சத்துக்கும் மேல, கிட்டத்தட்ட 68 லட்சம்னு வச்சுக்கலாம். ஆனா நம்ம எடுத்த லோனே வந்து 48 லட்சம் தான். நம்ம திருப்பி கட்டின அமௌண்ட் வந்து 68 லட்சம். அப்படின்னா மீதி இருக்கிறது எல்லாமே இன்ட்ரெஸ்ட். அந்த 20 லட்சம்ன்றது தான் இன்ட்ரெஸ்ட். ஸோ இது ஒரு அன்ரிகவரபிள் காஸ்ட். அதாவது இன்ட்ரெஸ்ட் வந்து சொந்த வீட்டில் நீங்க இந்த லோனுக்கு கட்டக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ஒரு அன்ரிகவரபிள் எக்ஸ்பென்ஸ். திருப்பி வராத செலவினத்துல போய் சேர்ந்துரும். அங்க ரெண்டல் ஹவுஸ்ல ஒரு வாடகை வீட்டுல மொத்த வாடகையுமே அன்ரிகவரபிள் காஸ்ட். அது ரொம்ப ஈஸியா இருந்தது கால்குலேட் பண்றது. ஆனா இங்க நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத அன்ரிகவரபிள் காஸ்ட் இன்னுமே இருக்கு. ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ். ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்ன்றது சொத்து வரி வருஷா வருஷம் நம்ம கட்ட வேண்டியிருக்கும். மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அபார்ட்மெண்ட்ஸ்ல மாசத்துக்கு 2,000 ரூபாவோ 1,000 ரூபாவோன்னு சொல்லிட்டு வாங்கிடுவாங்க. சொந்த வீடா இருந்தா நம்மளோட வீட்டு செலவுகளை நம்ம தான் பார்க்கணும். அதாவது பாத்ரூம்ல ஏதோ பிரச்சனை, டைல்ஸ் பிரச்சனை, இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்ததுன்னா அதை நம்ம தான் பண்ணணும். அதை ஒரு அசம்ஷனுக்காக 0.5% எடுக்கிறேன். அப்படின்னா வருஷத்துக்கு 30,000 ரூபாய் இந்த மெயின்டெனன்ஸ் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்ல போயிடும்னு நம்ம அசியூம் பண்றோம். இந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் ப்ராப்பர்ட்டி டாக்ஸும் அப்படியே இருக்க போறது கிடையாது. அதோட விலைவாசியும் ஏறும். அது வருஷா வருஷம் 5% ஏறுதுன்றதும் நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். இந்த அசம்ஷன் படி நம்மளோட மொத்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எவ்வளவு வருதுன்னா 6,47,000, 6,47,000 ரூபாய்க்கு வந்து சேர்ந்துரும்.
அடுத்து நம்ம பார்க்க போறது மொத்தமா நம்ம இந்த வீடு வாங்குறதுக்கு எவ்வளவுதான் செலவு பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வீடோட காஸ்ட் பிளஸ் இன்ட்ரெஸ்ட், அடுத்தது இந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட், இது மூணுத்தையும் சேர்த்தா வர்றது தான் டோட்டல் காஸ்ட் ஆஃப் பையிங் த ஹவுஸ். கரெக்டா? அப்போ 60 லட்ச ரூபாய் வீட்டுக்கு நம்ம 86 லட்ச ரூபாய் கொடுத்துருக்கோம்னா, அந்த மீதி 26 லட்சம் அன்ரிகவரபிள் எக்ஸ்பென்சஸ். ஒரு சொந்த வீட்டுக்கு அன்ரிகவரபிள் எக்ஸ்பென்சஸ்ல என்ன சேரும்னு பாத்தீங்கன்னா, நீங்க கட்டுற இன்ட்ரெஸ்ட், மெயின்டெனன்ஸ் காஸ்ட், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், இதெல்லாம் அன்ரிகவரபிள் எக்ஸ்பென்ஸ்ல வந்து சேரும். இது வரைக்கும் கிளியரா இருக்கும் நான் நம்புறேன். நம்ம ரெண்டு சைடு இருக்க அன்ரிகவரபிள் காஸ்ட்டை பார்த்துட்டோம். ஆனா இது இன்னும் கம்ப்ளீட் ஆகல. இப்போ ஒருவேளை நீங்க ரெண்ட் எடுக்கிறீங்க, வீடு வாங்காம ரெண்ட் எடுத்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னா என்னன்னா, ஏதாவது ஒரு விஷயத்த சூஸ் பண்ணும்போது நீங்க வேற ஏதோ விஷயத்த இழந்துட்டு தான் இதை சூஸ் பண்ண போறீங்க. அதாவது வீடு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன நடக்குது? நீங்க இந்த டவுன் பேமெண்ட் அமௌண்ட்னு ஒண்ணுத்த மொத்தமா அதுல எடுத்துட்டு போய் லாக் பண்ணிடுறீங்க. இந்த 12 லட்சமும் மொத்தமாக லாக் ஆயிருக்கு. வாடகைக்கு எடுத்தீங்கன்னா அந்த 12 லட்சத்தை நீங்க வேற ஏதோ ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏதோ ஒரு பிசினஸ்லயோ இல்லைன்னா ஏதோ ஒரு அசெட்லயோ போட்டு அது தனியா வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுதான் நீங்க ரெண்ட் எடுக்காம வீடு வாங்கும் போது நீங்க இழக்கக்கூடிய ஆர் நீங்க கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்றது எல்லா டிசிஷன்லயுமே இருக்கும். லைஃப்ல நீங்க எடுக்கிற எல்லா டிசிஷன்லயும் ரெண்டு விஷயம் கொடுக்கும்போது ஏதாவது ஒன்றத்தை சூஸ் பண்ணீங்கன்னா இன்னொரு விஷயத்துல இருக்க முக்கியமான உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எதை வேணாலும் நீங்க இழக்கலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்டையும் இங்க நம்ம கவுண்ட் பண்ணி தான் ஆகணும். ஒருவேளை நீங்க ரெண்ட் எடுத்திருந்தீங்கன்னா இந்த டவுன் பேமெண்ட் மொத்தமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் தான். ஸோ இதை நீங்க வேற எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணியிருக்க முடியும். அடுத்தது இஎம்ஐ டிஃபரன்ஸ். இங்க பாத்தீங்கன்னா மாசத்துக்கு நீங்க 37,700 ரூபாய் இஎம்ஐ கட்டியிருப்பீங்க. ஆனா நீங்க கட்டின வீட்டு வாடகை வெறும் 14,000 ரூபாய். எஃபெக்டிவ் ரெண்ட் 14,000 ரூபாய் தான். ஸோ இந்த இஎம்ஐல இருந்து வர சேவிங்ஸே மாசம் மாசம் 23,708 ரூபாய். இதையும் நீங்க எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம். அதுல இருந்து ஏதோ ஒரு ரிட்டர்ன்ஸ் வரும். அந்த ரிட்டர்ன்ஸ் பெருசாவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையுமே இப்போ நம்ம இங்க பார்ப்போம். இது ரெண்டுத்தையுமே நீங்க ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க, எங்கேயோ ஏதோ ஒரு அசெட்ல போட்டிருக்கீங்க. அந்த அசெட் 10% அப்படின்ற ரேட்ல க்ரோ ஆகுதுன்றத அசியூம் பண்ணிப்போம். அப்படி க்ரோ ஆச்சுன்னா உங்களுக்கு அந்த டவுன் பேமெண்ட் மட்டுமே இந்த பீரியட்ல 53 லட்சம் ரூபாய் வரைக்கும் வளர்ந்துருக்கும். அந்த இஎம்ஐ சேவ் பண்றீங்கல்ல, அது கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் வரைக்கும் வளர்ந்துருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்துட்டு அதை நம்ம கட்டின ரெண்ட் இருக்குல்ல, அதுல இருந்து கழிச்சோம்னா இதுதான் இந்த வீடை ரெண்ட் எடுத்திருந்தா கிடைக்கும் பெனிஃபிட். ஸோ இங்க என்ன பண்ணியிருப்போம்னா இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு அது கூட கழிச்சிருப்போம். அந்த அன்ரிகவரபிள் எக்ஸ்பென்சஸ்ல இருந்து கழிச்சிருப்போம். ஸோ நம்மளுக்கு இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச லாபம். எப்போ வீடை ரெண்ட் எடுத்தா நம்மளுக்கு கிடைக்கிற லாபம். ஒருவேளை நீங்க வீடு வாங்கியிருந்தீங்க, வாடகைக்கு இல்ல, அப்படின்ற பட்சத்துல என்ன இருக்கும்? நீங்க வாங்கின வீடும் வளரும் இல்லையா? அதுவும் ஏதோ ஒரு ரேட்ல வருஷா வருஷம் அதோட விலையும் கூடிட்டு தான் இருக்கும். அந்த விலை கூடும் ரேட்டை 6% அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். 6% அசியூம் பண்ணோம்னா அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ இந்த பீரியட்ல எவ்வளவா இருக்கும்னா 1,43 லட்சம் ரூபாய் வரைக்கும் வளர்ந்துருக்கும். ஆனா இது உங்களோட மொத்த பெனிஃபிட் கிடையாது. ஸோ 15 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டி எவ்வளோ வேல்யூக்கு போகும்ன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். அதோட அன்ரிகவரபிள் எக்ஸ்பென்சஸும் நம்ம கிட்ட இருக்கு. இதை வச்சு நம்மளால டோட்டல் பெனிஃபிட் கண்டுபிடிக்க முடியும். டோட்டல் பெனிஃபிட்னா என்னங்க? அந்த ப்ராப்பர்ட்டி 15 வருஷம் கழிச்சு எவ்வளோ அப்ரிஷியேட் ஆயிருக்கு, எவ்வளோ வளர்ந்துருக்கு, அது கூட அந்த எக்ஸ்பென்சஸை கழிச்சிடணும். கழிச்சோன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது தான் டோட்டல் பெனிஃபிட். இப்போ இந்த டோட்டல் பெனிஃபிட்டையும் அந்த ரெண்டிங், அதாவது வீடு வாங்கினா வர பெனிஃபிட்டையும் இல்ல வாடகைக்கு இருந்தா வர பெனிஃபிட்டையும் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணாலே நம்மளுக்கு தெரியும் வாங்குறது தான் சரியான முடிவு. இந்த கேஸ்ல இந்த சிச்சுவேஷன் எப்ப வேணாலும் மாறலாங்க. என்ன பேராமீட்டர் வச்சு வேணாலும் மாறலாம். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், வருஷத்துக்கு 6% இந்த ப்ராப்பர்ட்டி வளரும் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணோம்ல, அதுக்கு பதிலா அந்த இடம் ஏற்கனவே ரேட்டு நல்லா ஏறின இடம் இந்த 15 வருஷத்துல அதோட விலை அந்த ரேட்ல வளராது அப்படின்னு தெரிஞ்சு 5% தான் வளரும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா 6%க்கு பதில் 5% மாறினா நம்மளோட டிசிஷனே மாறிடும். ஏன்னா இப்போ நீங்க ஒரு வேலை வாங்கி இருந்தீங்கன்னா உங்களுக்கு 11 லட்ச ரூபா நஷ்டம். பெனிஃபிட்ஸ் ஆஃப் பையிங் அப்படின்னு போட்டிருக்கல, இந்த காலம் வந்து நீங்க வாங்கினா உங்களுக்கு லாபமா நஷ்டமான்னு காட்டும். ஒரு வேலை அதோட வளர்ச்சி சதவீதம் குறைவா இருந்ததுன்னா நீங்க வீடு வாங்குறதை விட ரெண்டுக்கு இருக்கிறது தான் புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிசிஷன் மேக்கர் உங்களுக்கு சொல்லுது. இது எந்த பேராமீட்டர் வச்சு வேணும்னாலும் மாறலாம். இப்போ உங்களோட ரெண்ட்டை வருஷத்துக்கு 7% ஏத்துவாங்கன்னு அசியூம் பண்ணுவோம். ஆனா அது உங்க சிட்டில அடிக்கடி ரெண்டோட ரேட்டை ஏத்துறாங்க அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. அதுவும் அதிகமா ஏத்துறாங்க, 12% வருஷா வருஷம் ஏத்துறாங்கன்ற பட்சத்துல
உங்களுக்கு வீடு வாங்குறது தான் பெட்டர்ன்ட்டு இந்த ரென்டிங் கால்குலேட்டர் சொல்லு. ஸோ இந்த மாதிரியான பாராமீட்டர்ஸை கொடுத்து உங்களோட இன்புட்ஸை கொடுத்து நீங்களே இந்த டிசிஷனை ஈஸியா அறிஞ்சிக்கலாம். அன்ரிகவரபிள் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது தான் இங்க முக்கியமான விஷயம். ரெண்ட்டுக்கு அன்ரிகவரபிள் எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்க கட்டுற மொத்த ரெண்ட்டுமே. ஆனா அங்க ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னு ஒன்று இருக்கு. நீங்க வீடு வாங்கியிருந்தா உங்களோட டவுன் பேமெண்ட்டும் அந்த எக்ஸ்ட்ரா இஎம்ஐயும் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்டா மாறிடும். அதை ரெண்ட்டுக்கு வர்றதுனால வேற எதுலயாவது உங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியும். அது வளரும். அது வளர்றதுனால உங்களுக்கு நிறைய லாபம் வரும். அதனால உங்களுக்கு ரெண்ட் எடுக்கிறதுலயும் பெனிஃபிட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த டூலை யூஸ் பண்ணி நீங்களே வீடு வாங்குறது பெட்டரா இல்ல ரெண்ட்டுக்கு இருக்கிறது பெட்டரா அப்படின்ட்டு உங்க சிச்சுவேஷனுக்கு எது கரெக்ட்ன்றதை நீங்களே கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த டூலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கீழே கொடுத்துருக்கேன். அந்த எக்ஸலை டவுன்லோட் பண்ணிட்டு இந்த கிரேயா இருக்க காலம்ஸ் ஃபீல்ட்ஸை தவிர்த்து மீதி இருக்க எல்லாத்துலயும் உங்களுக்கு எது கரெக்டான இன்புட் அப்படின்னு தோணுதோ அதை கொடுத்து உங்களுக்கு தேவையான ரிசல்ட்டை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் சேனல். நான் உங்க பூசன். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கும் நம்புறேன். நன்றி மக்களே.